ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சோற்றுத்துறை என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையிருக்குது. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா, சோற்றுத்துறை நாதராகவும் ஓதவனேஸ்வராகவும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னாக்கா, அன்னபூரணியாகவும் தொலையா செல்வியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அதே போல் தொலையா செல்வநாதராகவும் இறைவன் நம்மளை அழைக்கப்படுறாங்க. சோறு உடைத்து என்ற வாக்குக்கேற்ப இப்பகுதியில் ஒரு காலத்தில் பஞ்சம் காலத்தில் மக்களுக்கு உணவு வழங்கியதில் இப்பெயரை இந்த ஆலயம் பெற்றிருக்கிறது. இங்கே யாரெல்லாம் வந்து வழங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்மா, மகாவிஷ்ணு, இந்திரன், கௌதம முனிவர், வள்ளலார், இன்னும் பல சித்தர்லாம் வந்து இந்த ஆலயத்தில் வணங்கிய தலமாக பார்க்கப்படுது. இங்கே இருக்கிற முருகன் பார்த்தீங்கன்னா 6 முகங்களோடும் 16 கையும் 8 அடி உயரத்தில் காட்சியளிப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் காவிரி சூரிய தீர்த்தம், குடமுருட்டி தீர்த்தம். இறைவன் பார்த்தீங்கன்னா இங்கு சுயம்பு மூர்த்தி அருள் பாலிப்பது மிக சிறப்பு. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 76வது தலமாக பார்க்கப்படுது. திருமண தடை உள்ளவர்கள் இங்கே வந்து சித்திரை மாதத்தில் நடைபெறும் நந்தியோட திருமணத்தை விழாவை பார்த்தாங்கன்னா வெகு விரைவில் திருமணம் கைகூடும் சொல்லி அது சொல்லப்படுது. இப்போது இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு முறை நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அருளாளன் என்ற சிவபக்தன் என்ன பண்ணுறான், பசியால் வாடுறான். அவன் மட்டும் வாடல, அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் பசியில் வாடும்போது இவனால் வந்து பொறுத்துக்க முடியல பசி. என்ன பண்ணுறான், இங்கே இருக்கிற ஆலயத்தை தேடி செல்கிறான். இங்கே இருக்கிற ஆலயத்தை தேடி செல்லும்போது அந்த ஆலயத்தில் வந்து 1 மாதமாக அர்ச்சகரும் வரலை. பார்த்தீங்கன்னாக்கா 2 நாட்களுக்கு முன்னர இரவு மாலை வேளையில் வந்து விளக்கு வைக்கிற காவலரும் வந்து வரல. ஏன்னா பசி கொடுமை, அவங்க நடக்க கூட முடியல. அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறான், இந்த அருளாளர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆலயத்தில் உட்கார்றாரு. உட்காந்து வந்து பார்த்தா இருட்டில் அப்படியே சிவபெருமானை பார்க்குறார். சிவபெருமானை பார்த்து அவர் மாட்டும் மனம் உருகி வேண்டார், இறைவனே இது என்ன கொடுமை, உன்னால் எங்களை காப்பாற்றவே முடியாதா, பசியால் மக்கள்லாம் வாடிட்டு இருக்கிறோம், நீ அதை பார்த்து வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிறான்னு சொல்லி கேட்குறாரு. இந்த அருளாளர் கேட்டு என்ன பண்ணுறாரு, என்னால் வந்து இந்த கொடுமையால் பார்க்க முடியல, அதனால் வந்து உயிரை துறக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஆலயத்தில் இருக்கிற வாயிற்பேட்டில் வந்து தலையை அவர் மாட்டி இடிச்சிக்கிறார். இடிச்சிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து அந்த ஊரில் பெய்யுது. என்ன இப்போ மழைனா சாதா மழையில் காட்டு மழை பெஞ்சு ஊரே வெள்ளக்காடாகுது. வெள்ளக்காடாகும்போது பார்த்தீங்கன்னா அது பார்த்தா தண்ணி கோயில் உள்ள வர மாதிரி இருக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் ஒன்று மிதந்து வருது. அந்த பாத்திரத்தை கையில் எடுக்கிறாரு. கையில் எடுத்து சிவபெருமானை பார்த்து கேட்குறாரு, இது என்ன பாத்திரம், இது என்ன அட்சயா பாத்திரமா சொல்லும்போது ஒரு ஆசாரி குரல் கேட்குது, அருளாளா இந்த பாத்திரத்தை எடுத்து பசியால் வாடுற அனைத்து மக்களுக்கும் நீ உணவை உன் விருப்பம் போல் கொடுக்கலாம், இது அல்லல்ல குறையாது அட்சயா பாத்திரம் தான், அதனால் நீ பயப்படாத எடுத்து போய்ட்டு மக்களுக்கு உணவெல்லாம் வழங்கி பசியை போக்குன்னு சொல்லி ஒரு ஆசாரி குரல் கேட்குது. அதே மாதிரி இந்த அருளாளர் என்ன பண்ணுறாரு, அந்த பாத்திரத்தை கொண்டு போயிட்டு கையில் வச்சு போய் நீட்டுறாரு. நீட்டோடனே அதில் சாதம், குழம்புகளை கலந்த சாதம் வந்து மக்களுக்கு கொடுக்குது. பசியார உணவு உண்றாங்க. மக்கள் வந்து இறைவன் இருப்பதை உணர்ந்து அனைவரும் கோவிலை தேடி வராங்க. அதனால் பசியால் வாடின மக்களுக்கு ஒரு துறை மாதிரி நின்று சோறு போட்டு மக்களை உயிர் காத்தல் இந்த ஆலயம் வந்து சோற்றுரை நாதர் என்று பெயர் பெற்ற ஆலயம். இவ்வாறு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சோற்றுத்துறை என்ற ஊரில் இருக்கிற சோற்றுத்துறை நாதராகவும் ஓதவனேஸ்வரர் இருக்கிற இறைவன். அதனால் அன்பான சிவ அன்பர்களே,
வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிக்கிங்க. இந்த சோற்றுத்துறை நாதரை சென்று வணங்கி இறையருள் பெற்று நாமளும் வாழ்நாள் முழுதும் உணவு பஞ்சமில்லாத வாழ்ந்து இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.